பார்த்துக் கொண்டிருப்பது News21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள News21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் இளந்தளிர்கள் திட்டத்தை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழக நிர்வாக இயக்குனர் அனீஸ் சேகர், மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் சென்னமநாயக்கன்பட்டி அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். மனிதர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியமானது. ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்காகவும் இளம் வயதிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் இந்த முன்னெடுப்பான இளந்தளிர்கள் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உடல் ஆரோக்கியம் மேம்பட கீரை, காய்கறிகள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை நாம் அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று தொடங்கப்பட்டுள்ள இளந்தளிர்கள் திட்டம் மூலம் மாணவ மாணவிகளின் ரத்தம் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு கண்டறியப்பட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட உள்ளது. இளைய தலைமுறைகளின் எதிர்கால வாழ்வை நல்லபடியாக அமைத்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் எதிர்காலத்தில் நல்ல சமூகத்தை உருவாக்கும் வகையில் அமையும் என மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் நிர்வாக இயக்குனர் அவர்கள் பேசினார். இந்த திட்டம் மூலம் 40,000 மாணவ மாணவிகள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளனர். இந்த முகாமை மாணவ மாணவிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உடல் நன்றாக இருந்தால்தான் மனம் நன்றாக இருக்கும், மனம் நன்றாக இருந்தால்தான் செயல்பாடுகள் நன்றாக இருக்கும். எனவே நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திட வேண்டும். மருத்துவத்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட பணிகள், பள்ளி கல்வித்துறை ஆகியவை இணைந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முகாமில் பரிசோதனை மேற்கொண்டு ஹீமோகுளோபின் அளவை பரிசோதித்து குறைபாடுகள் இருந்தால் அதை மருந்துகள் மூலம் சரி செய்து கொள்ளலாம். தொடர் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு அதற்கான சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். News21 நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன். பட்டா வழங்காததை கண்டித்து செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த ஜம்போதி கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 120க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக அமைச்சர், மாவட்ட ஆட்சியர், சாராட்சியர், முதலமைச்சர் தனிப்பிரிவு என தொடர்ச்சியாக மனு அளித்து வந்த நிலையில் அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் இருந்து வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தும் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்ததாக கூறப்படுகிறது. அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து போராடி வரும் நிலையில் அக்கிராம பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் செஞ்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பியதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த செஞ்சி போலீசார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. News21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். மாவட்டம் செஞ்சி வட்டம் ஜம்போதி கிராமத்திலிருந்து 3 ஆண்டுகளாக இந்து ஆதரவாளர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு போராட்டம் பண்ணோம். மாதத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் வரல. அதிகாரிங்க வந்து சமாதானம் தான் பண்ணிக்கிறாங்க. போன மாதம் 10ஆம் தேதி வந்து தனி வட்டாட்சியர் போராட்டம் பண்ணோம், உள்ளிருப்பு போராட்டம். அவங்க 15 நாளில் முடிச்சு தராங்க, அவங்களும் பண்ணல. இப்போ வந்து தாசில்தார் அலுவலகத்தும் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிறோம். சமாதானம் தான் பேசிக்கிறாங்க, இது வரைக்கும் வரலை. இப்போ வந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இடத்த மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் 2 ஆட்டம் நேரடியாக மனு கொடுத்துக்கிறோம், வட்டாட்சியர்கிட்ட கொடுத்துக்கிறோம், ரீஷ் தபால் தனி முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துக்கிறோம். எந்த விதமான நடவடிக்கைகளை முதலமைச்சர்கிட்ட ஆர்டர் வந்ததுன்னு எங்கள் ஊர் மணிக்காரர் சொன்னார். அது 108 சர்வே நம்பர் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் சொல்லிக்கிறாரு. ஆனால் அவருக்கு மறைக்கிறாங்க. ஆர்டர் 2வது ஆர்டர் வந்துச்சு, ஆனால் அதை மறைக்கிறாங்க. எல்லாம் ஆள் சப்போர்ட்டில் வந்து மறைச்சிங்கிறாங்க. லஞ்சம் வாங்குறாங்கன்னா எங்களுக்கு தெரியல, ஆள் சப்போர்ட்டில் வந்து மறைச்சிங்கிறாங்க. இப்படி பட்டா கொடுக்க தவறுனா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜம்போதில் 120 வீட்டுலையும் கருப்பு கொடி ஏற்ற போராட்டம் அறிவிச்சுக்கிறோம். கருப்பு கொடி ஏற்றுவோம் கண்டிப்பாக. நாங்கள் ஜம்போதி காலனியில் ஆதிராடு பக்கத்தில் 120 வீட்டு மேலேயும் கருப்பு கொடி பறக்கும். அம்மச்சார் அம்மனுக்கு பொங்கலிட்டு சாமி தரிசனம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சங்கராபுரம் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு சங்கராபுரம் அம்மச்சார் அம்மன் வழிபாட்டாளர்கள் சார்பில் பொங்கலிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் அதிகாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கராபுரம் அம்மச்சார் அம்மன் வழிபாட்டாளர்கள் மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு பொங்கல் கூடை எடுத்து ஊர்வலமாக அம்மச்சார் அம்மன் ஆலயத்திற்கு வந்து பெண்கள் பொங்கலிட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு படையலிட்டு அம்மச்சார் அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் கிடா வெட்டியும் மொட்டையடித்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்ட சட்ட பணிகள் குழு மற்றும் செங்கோட்டை SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் இணைந்து நடத்திய சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. இதில் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவருமான நீதிபதி S. இளையராஜா தலைமை வகித்தார். செங்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் V. ஆதி பாலசுப்ரமணியன், செயலாளர் R. சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ஜவஹர்லால் நேரு, செயலாளர் ராமசாமி ஆகியோர் ஏற்புரையாற்றினர். இதில் வழக்கறிஞர்கள் சுடர் முத்தையா, சிதம்பரம், நல்லையா, கார்த்திகேயராஜன், அபு அண்ணாவி, மாலதி, கலிலா குமார், முத்துராமகிருஷ்ணவேல் மற்றும் ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக பணியாளர் ஜெயராம சுப்பிரமணியன் சிறப்பாக செய்திருந்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கோதர்ஷா. கொடைக்கானல் மலைப்பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழக்கும் காட்டெருமைகள். கடந்த 10 நாட்களில் 5க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் உயிரிழப்பு. காட்டெருமைகள் நடமாட்டத்தை முறையாக கண்காணித்து உயிரிழப்பை தடுக்க வனத்துறையினர் முன்வர வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில வருடங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெருமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த 10 நாட்களில் 5க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் மர்மமான முறையில் உயிரிழந்து இருப்பதாக வனத்துறை சார்பில் தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் இன்று வில்பட்டி கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் சுமார் 5 வயது மதிப்புடைய காட்டெருமை ஒன்று உயிரிழந்து சாலையின் ஓரத்தில் கிடந்தது. இது குறித்து இப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளிக்கவே தகவல் அறிந்த வனத்துறையினர் உயிரிழந்த காட்டெருமையை மீட்டு கால்நடை மருத்துவர் மூலம் உடற்கூறு ஆய்வு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காட்டெருமைகள் கூட்டம் கடந்த சில தினங்களாக குப்பைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டு உயிரிழக்கிறதா அல்லது தனியார் தோட்டங்களில் அமைக்கும் மின்வேலியில் சிக்கி உயிரிழக்கிறதா என்ற பல்வேறு கோணத்தில் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு காட்டெருமைகள் நடமாட்டத்தை முறையாக கண்காணித்து அவைகள் உயிரிழப்பதை தடுக்க முன்வர வேண்டும் என விலங்கின ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் கு. சுரேஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அரசினர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மற்றும் தமிழ்நாடு புற்றுநோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பு திட்டம் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்று முதல்வர் ஸ்டாலின் சென்னையில் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் மாவட்டத்தில் திட்டத்தினை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த திட்ட முகாமில் பங்கேற்று பரிசோதனை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்றதற்கான சான்றுகளானது அமைச்சர் ஆர். காந்தி அவர்களால் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவத்துறை சார்ந்த நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு திட்ட முகாமில் வழங்கப்பட்டது. மேலும் அமைச்சர் மற்றும் ஆட்சியர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு பொதுமக்களிடம் முகாம் செயல்பாடுகள் மற்றும் பயன்பெற்று வருவது குறித்து கேட்டறிந்தனர். நடைபெற்று வரும் திட்ட முகாமில் அனைத்து விதமான பரிசோதனைகள் மற்றும் அதற்கான சிகிச்சைகள் மற்றும் ஆலோசனைகள் எளிதில் வழங்கப்பட்டு வருவதால் முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்று வருகின்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அலகு குத்தி 4 சக்கர வாகனம் இழுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் பிரமோற்சவ விழா கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி முதல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இதில் தினந்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலா மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்று வருகிறது. மேலும் முக்கிய நிகழ்வாக செடல் மகோற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அலகு குத்தி 4 சக்கர வாகனங்கள் இழுத்து செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக சுவாமிக்கு அபிஷேகமும் தேவகன்னிகள் நந்தவனம் அளித்தல் நிகழ்ச்சியும் காளி புறப்பாடு கழுமரம் நடுதல் படுகளம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மாலை செடல் உற்சவம் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் சுவாமி வான வேடிக்கையுடன் திருவீதியுலா புறப்பாடு ஆகிய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி பர்குணன், உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியம்பட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் முருகானந்தம். 2 சக்கர வாகனம் விபத்து. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் இந்திராநகர் சந்தைமூடு அருகில் பாண்டியன்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஐயாவு கொளஞ்சி இருவரும் 2 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளானார்கள். தகவல் அறிந்து சின்னசேலம் காவல்துறை SI வேதமூர்த்தி தலைமையில் சம்பவம் இடத்தில்